ஸோ இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் வந்திருக்கோம். கடல் கன்னி ஷோ பிடிச்சிருக்கா? ஏய், அவன் இன்னும் திருந்தல மாமா. டெல்லி அப்பளம், பஜ்ஜி, இந்த மாதிரி வித்தியாசமான ஃபுட்டுலாம் அந்த டைம்ல தான் கிடைக்கும். எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்பதான் ஃபன்னா இருக்கும். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ வணக்கம் கைஸ், நான் எக்ஸ்ப்ளோர் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் மாத்திரல என் கூட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஏய், இவன் யாரா? எக்ஸ்ப்ளோர் வித் பவீன் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் வந்திருக்கோம். ஐலாண்ட் கிரவுண்ட் வந்திருக்கோம், அதாவது தீவு திடல். எதுக்குன்னா 49வது எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் இங்க என்னென்ன இருக்கும்னு. நிறைய எக்ஸிபிஷன்ஸ் இருக்கும். பிளே ஏரியா, அந்த ராட்டனம், அந்த மாதிரிலாம் அதுவும் இருக்கும். டெல்லி அப்பளம், பஜ்ஜி, இந்த மாதிரி வித்தியாசமான ஃபுட்டுலாம் அந்த டைம்ல தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்பதான் ஃபன்னா இருக்கும். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ கைஸ், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக இப்போ அதை நான் சுற்றி காட்ட போகிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கன்ஸ்லாம் பேக்கில் வச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒன்று சொல்லணும். நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக தூங்குறோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே வந்து நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதை நம்ம மறக்கவே கூடாது. அதேமாதிரி அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்ட் என்ன, இது இத்தனை வருஷமாக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே இந்த எக்ஸிபிஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மெயினாக நான் சுற்றி பார்க்க போகிறேன், உங்களுக்கும் காட்ட போகிறேன். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிரதர். உங்கள் பேர் என்ன? என் பேர் தீபக். நான் சென்னை பள்ளிக்கரணையிலிருந்து வரேன். நான் நம்ம சமூகத்துக்காக வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சியில வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறோம் சார். யூடியூபர்? ஆமா. நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காரு பாருங்க சார். அவர் யாரு? உங்க ஃப்ரெண்டா? ஆமா, என் ஃப்ரெண்ட் தான் சார். கண்ணாடி எடுத்து போட்டு தர மாட்டேங்கிறார் சார். அவர் கேஸ் தான் போட முடியுமா? நீங்க ஒரு கண்ணாடி போட்டுங்க, ரெண்டு கண்ணாடி எடுத்துருக்கீங்க சார். சார் கண்டுபிடிச்சிட்டீங்க சார். போலீஸ்னா, தமிழ்நாடு போலீஸ்னா அவ்வளவு இதா போயிடுச்சு. இல்ல சார், காவல்துறை இன்னைக்குமே நான் மதிப்பேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கைஸ், இதுதான் வந்து பாம்ப் ஸ்குவாட் டிபார்ட்மெண்ட். இதுக்குன்னு தனி விங்கே வச்சிருக்காங்க, சான்ஸே இல்ல. இங்க பாருங்க. அடுத்தது கைஸ் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட பில்டிங் இது. சட்டங்கள், சட்டமேடை, இது எல்லாமே இங்க தான் உங்களுக்கு. கைஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஹைவே அண்ட் மைனர் போர்ட் சர்வீசஸ். தமிழ்நாடுல நீங்க எத்தனையோ முருகர் கோயிலுக்கு போயிருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு முருகர் கோயில் வந்து இங்க வந்து கொண்டே வந்திருக்காங்க. உள்ள வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு கோயிலுக்குள்ள நம்ம போறோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளோ தத்ரூபமா ஒரு ஒரு ரசனையோட பண்ணிருக்காங்க இந்த ஆர்ட்டை. நீங்க பாருங்க. என்னதான் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நம்ம வீடியோ போட்டாலும் சீரியலாக வந்துட்டு எல்லாரும் மனுஷன் கவர்ந்துறாங்க. இதுதாங்க சீரியல்ன்றது தமிழ்நாட்டில். நீ நட்டு பவின்னு போற வழியில கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா இருக்க விடலங்க. எல்லாரும் வந்து நீங்க தானே கேட்கறாங்க. ஒருத்தம் கூட இது வரைக்கும் என்ன கேட்கல. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. திருவல்லிக்கேணியோட பார்த்தசாரதி கோயில்ல இருந்து பிரசாதம் டைரக்டா இங்க வந்திருக்கு. சென்னை போர்ட்ரஸ் கைஸ் இது. அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ரூரல் சில்ட்ரன்ஸோட. இங்க தான் சத்துணவு கூடம் இதெல்லாம் ஆரம்பிச்சது. முதல்ல சத்துணவு கூடம் ஆரம்பிச்சது இந்த கிரேட் காமராஜர். இப்போ நம்மலாம் சென்னையில் இருக்கிறோம்னா உப்பெல்லாம் கரெக்டாக பொறுக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டிலாம் வருதுன்னா இவங்க தான் காரணம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். நிறைய இடத்துக்கு நாங்கள் உள்ளே போய் காட்டல, வெறும் காவல்துறை மட்டும் தான் காமிச்சோம். அது ஏன்னா வந்து நானே எல்லாத்தையும் வீடியோ எடுத்து காமிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமா நீங்க என்ன யோசிப்பீங்க? அதுவே காமிச்சிரியே, நான் எப்பறம் நேர்ல போய் பாக்குறது எதுக்குறா நாங்க பார்க்கணும், சுவாரஸ்யமே இருக்கான்னு திட்டுவீங்க நிறைய பேரு. ஸோ அதனால வந்து அந்த மருத்துவமும் சரி, இந்த போர்ட்ரஸ்லாம் சரி, நல்லா ஆக்சுவலா உள்ள போய் நாங்க பார்த்து வந்தா அட்ராக்டிவா சூப்பரா இருக்கு. பிளேஸ் ஒர்த்து வருமா, கண்டிப்பா வாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தெளிவு உரை கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன் நீங்க யாருக்கு ஓட்டு போலாம் அதெல்லாம் அது இல்ல நான் யாருக்கு இதை போடுங்க அதை போடக்கூடாது இவங்களுக்கு அதெல்லாம் நான் சொல்லல. உங்களுக்கு இது என்ன பண்ணாங்க பண்ணலன்றது மத்தவங்க சொல்றதோட இவங்க வந்து அவங்க பேனர்லாம் வச்சிருப்பாங்க, வந்து பார்த்து படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே இதெல்லாம் பண்ணிருக்காங்களா, நமக்கு இது வரைக்கும் தெரியலையே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த நாலேஜ் வரும். அதுக்கப்புறமா நம்மளோட நாலேஜ் யூஸ் பண்ணி எல்லாரும் வளரலாம். ஆனா ஏன் வீடியோ மாத்திரம் வளர மாட்டேங்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, அதுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் பண்ணணும். மறக்காம கீழே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மார்ச் 31 வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. எக்ஸாக்ட்லி. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 40 ரூபா தான். இல்ல அது மட்டும் சொல்லுவாங்க. பார்க்கிங்க்கு சார்ஜஸ் உண்டு, அது எவ்வளவுன்னு தெரியல எனக்கு. ஆமா, நம்ம இதுல வந்துட்டோம், மெட்ரோல வந்துட்டு டாக்ஸில வந்துட்டோம் அப்படியே. ஆனா வந்து இதுக்கு உண்டு பார்க்கிங் வந்து 60 ரூபாய் கிட்ட வரும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் இவ்வளோலாம் சொல்ல வேணாம். ஆனா ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா வெயில் இல்லாத டைம் நைட் வரைக்கும் நல்லா ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் 40 ரூபாய்க்கு.
கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது செர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இதுக்காக எக்கச்சக்க போராட்டம் எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு. நமக்கு வந்து இது வந்து ஒரு இது மாதிரி இதுதான் சோறு. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். கைஸ் நீங்க உள்ள வந்து ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரா டிடிடிசியோட டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் உள்ள இருக்கு. ஸோ மிஸ் பண்றாதீங்க. ஃபைனலா வந்து என்னோட ஃபேவரட் பிளேஸ் மட்டும் இல்ல, எப்பயுமே நான் அதிகமா போறது ஊரை சுத்துறது எல்லாத்துக்கும் போய் டிராவல் பண்றதா தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோட மெயினான இது. ஸோ அதுக்குள்ளதான் போய் பார்க்க போறோம். நம்ம மெயினாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்ட போறேன் வாங்க. தமிழ் மக்களின் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையில நடக்கிற ஒரு விளையாட்டுங்க இது ஜல்லிக்கட்டு. அதை எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தமிழ்லயே, இங்கிலீஷ்ல சொன்னா பரவாயில்ல, வேற யாரும் தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், அழகா பண்ணியிருக்காங்க இதெல்லாமே. இதுக்கு பேர் தாங்க தஞ்சாவூர் டான்சிங் டால். ஸோ கைஸ் இப்போ வந்து எக்ஸிபிஷன் உள்ள வந்துட்டோம். நம்ம எல்லாமே ரொம்ப விரும்பி எதிர்பார்த்த, நம்ம எல்லாமே இல்லை நான் எதிர்பார்த்த டெல்லி அப்பளம். ஸோ கைஸ் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அடல்ட்ஸ் வந்து 40 rupees அண்ட் சில்ட்ரன்ஸ் 20 rupees. நான் சொன்ன மாதிரி வெறும் 25. சாரி கைஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆமாம் 25 ஏதோ காமிச்சிடுறேன். அடல்ட் 40 அண்ட் சில்ட்ரன்ஸ் 25 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வர்த் த மணி ஆக்சுவலாக இந்த எக்ஸிபிஷன்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இப்போ தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நம்மளோட ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு, நம்மளோட குட்டி ஃபேன். உங்கள் பேர் என்ன? ஹாய் गाइस, நான் தேவா. பண்ணுறீங்க? நான் சும்மா வந்துக்கிறேன் உள்ள. சும்மா வந்திருக்கியா உள்ள? மற்றபடி என்ன பண்ணுவ? இங்கே தான் விளையாட இருப்பேன். இங்கே தான் விளையாடிட்டு இருப்பியா? சரி ஓகே. யுவராஜ் உள்ள போய் பார்த்துட்டியா எக்ஸிபிஷன்லாம்? எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எக்ஸிபிஷன்ல? மீன்லாம் போவோம், அதில் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீன் ஷோ தான். அந்த மீன் ஷோவா? ஆமா. கடல் கன்னி ஷோ பிடிச்சிருக்கா? ஏய் அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன் உள்ள டைனோசர் ஷோலாம் இருந்தது, அதெல்லாம் பிடிக்கலையா? அதெல்லாம் நான் போல. கடல் கன்னி ஷோ மாதிரி தேடி போயிருக்கான். நம்ம பசங்க வேற நம்மள மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்காங்க குட்டி பசங்க. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? சரி ஓகே, வேற என்னென்ன சாப்பிடலாம்? எல்லாமே சாப்பிடலாம். ராட்னம் அதெல்லாம் விளையாட கம்மா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தாங்க. என்டையர் ஷாப்பிங் பண்ணலாம். கைஸ் இந்த எக்ஸிபிஷனோட மெயினான ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த தடவை போட்டிருக்க அவதார் அண்ட் இந்த மர்மைட் ஷோ தான். இப்போ அதுக்குள்ளே தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் என்னன்னா மர்மைட் ஷோ உள்ளே போக தான் ட்ரை பண்ணோம். பட் என்னன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சான் மர்மைட் ஷோ. நாங்கள் லேட்டு. ஆக்சுவலி வந்து பவின் வந்து சூச்சு அடிக்க போயிட்டாரு. அதனாலே லேட் ஆயிடுச்சு. இது ஆக்சன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. பவின் வந்து இப்போ வந்து மர்மைட் முட்டை விடணுமா? என்ன சொன்ன? அக்கா முட்டை விடுக்கா. முட்டை விடணுமா கைஸ்? அக்காக்கு மூச்சு திணறி மேல போயிருக்காங்க. இங்க வந்துட்டாங்க. அக்கா முட்டை விடுங்க. ஸோ கைஸ் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அவதார் ஷோ மாத்திரம் போனீங்கன்னா 80 rupees அண்ட் மர்மைட் ஷோ போனீங்கன்னா தனி 80 rupees. ஆனா ரெண்டும் சேர்ந்து போனீங்கன்னா வெறும் 120 தான். அவதார் நோ அவதார் ஹிட் அவதார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரியலிஸ்டிக் டோம் சொல்லிட்டு மூன் வாக்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இப்போ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோம்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா பேச டபுள் எக்கோ கேட்குது. கேரளாலேருந்து இந்த டோமை தூக்கின்னு வந்திருக்காங்களாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து ப்ரோ உங்கள் பேர் என்ன? என் பேர் விமல்ராஜ். விமல் கூட இருக்கும். ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த 3D இந்த டோம்குள்ளே போயிட்டு ஒரு 3Dல பண்ணது. ஆக்சுவலாக தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. பவின்ல வந்து என்ன தலை சுத்துதுன்ட்டான். எப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்கு கைஸ். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த டோம்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணுங்க. டு பி ஃப்ராங்க் நான் இதுக்கெல்லாம் வேற போயிருக்கேன். அது பேர் என்ன, வியட்நாமில் இருக்கேன் அந்த மெயின் VR அண்ட் தாய்லாண்ட்லலாம். பட் இது வந்து 360 இயர்ஸும் அந்த வீடியோஸ் போயிருந்ததா. ஆனால் வந்து எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. சென்னையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் இது கேரளாவில் திருச்சூர்ல இருந்தது. ஓகே. இப்போ நாங்கள் அது சக்ஸஸாக நல்லா போகும்போது இங்கே கேட்டாங்க, அதனால இங்கே கேட்டோம். எப்பவுமே கேரளாவில் தான் எல்லாத்தையும் முதல்ல ஆரம்பிச்சுட்டு கடைசியாக கொண்டாடுறாங்க. இது வந்து per பர்சனுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணீங்க கரெக்டுங்களா? ஓகே. அது எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக இது போச்சுது? இது 6 minutes ஷோ சார். 6 minutes. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் போனதே தெரியல. ஏன்னா வந்து அந்த 6 minutes உங்களை பேக்டாக இன்ட்ரெஸ்ட்டாக வச்சிருக்கு. குனிலாமா, எங்கே போகிறது, பேக்கில் என்ன வரும், அடுத்தது என்ன வரும், புடி அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ஒரு சின்ன கிளிப் தான் நான் போடுவேன். ஏன்னா ஃபுல்லாக நான் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வராதிங்க வரதுக்கு. ஆனால் இது வந்து கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து உள்ள வந்தீங்கன்னா 100 rupees கொடுத்து கண்டிப்பாக இதுக்கு போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ. இங்கே வரும்போதெல்லாம் மேஜிக் ஷோ பார்ப்பேங்க. அது வரும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் தாங்க வரும். ஸோ இதுவும் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு நல்ல மியூசிஷியன் ரெகுலராக இங்கே வந்து பண்ணுவார். சில்ட்ரன்ஸ்க்கு இந்த குட்டி பசங்களுக்கு வந்து பால் பூல் மாதிரிலாம் கூட இருக்கு. ஸோ கைஸ் அவங்க பாருங்க கைஸ், இது ஒரிஜினல் பாம்பு. இது என்ன பாம்பு? இது ராயல் பைத்தன். இது பேர் என்ன கைஸ்? இதுக்கு பேர்
இகுவானா இதர் மொபைல் எடு. இகுவானா பயப்படுறியா குமார்? இதுக்கு பேர் தான் இகுவானா. திஸ் இஸ் ஸ்னேக் அண்ட் சிஸ்டர் ஒரே நிமிஷம் வாங்கலாம், அப்படியே பேசுங்களேன். இது வந்து நம்ம வளர்க்குற ஸ்னேக்கை இல்லை இங்கே யூஸ் பண்ணலாமா? ஓகே, ஸோ நீங்கள் இதை ரெகுலராக இதை சேல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் பண்ணலாமா? உங்கள் கம்பெனி பேர் கொஞ்சம் சொல்லுங்களா, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜாஹா எக்ஸாட்டிக் பேரடைஸ். ஓகே, அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அவங்களோட லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட வேறு என்னென்ன இருக்குன்னு? உள்ள மக்காவ் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ஹார்லி குயின் மக்காவ் ஆன் தி வே ரிசீவ் ஆக போறாரு. ஓகே, இன்னைக்கு நைட்க்குள்ள இன்னைக்கு வந்துருவாங்க. ஓகே. ஆப்பிரிக்கன் கிரே பேரட். ஸோ கைஸ், அப்போ நீங்கள் வந்து 40 rupees டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ டிக்கெட் தனி சார்ஜஸ்? 50 rupees நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் என்ட்ரி 50 அண்ட் கையில வச்சு போட்டோ எடுக்கலாம் 200. ஓகே, ஓ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோ வேர்ல்டு வந்திருக்கோம். ஸ்னோ வேர்ல்டு எடுக்க போகிற வீடியோ. ஸோ ஸ்னோ வேர்ல்டு இங்கே இருக்கு. இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கோயிலுக்கு போற பொண்ணுங்களை விட சனிக்கிழமை தலையை விரிச்சு போட்டு பபு போற பொண்ணுங்க தான் அதிகமா இருக்குது. உண்மையிலே நாங்கள் பேசுறது கேட்குமா இல்லையான்னு தெரியல, எனக்கு அவ்வளோ சத்தம். ஆனால் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியன் ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்குதுங்க பாருங்களேன். பேர் வீடா மலேசியாலேருந்து டேரெக்டாக வந்துருக்கு. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு இதில் பார்த்தேன், பிடிஎஸ்க்காக ஒரு கடை வச்சிருந்தாங்க தாய்லாண்ட்லயோ வியட்நாம்லயோ. நல்லா இருக்கும். சோடா வாட்டர் கொக்கோ கோலா மாதிரி இது வந்து ஃப்ளேவர் 0 கார்போஹைட்ரேட் ட்ரிங்க். பார்த்துக்கோங்க. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். இங்க வந்தீங்கன்னா ஜாலியாக இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் விளையாடி ஃபன் பண்ணலாம். ஃபைனலாக வந்து எல்லா ரைடும் போயாச்சு, ஜாலியாக போயாச்சு. இப்போ வந்து பஜ்ஜி சாப்பிட்டு வந்திருக்கோம் பாருங்க. கைஸ், இந்த எக்ஸிபிஷனில் எப்பவுமே ஃபேமஸாக இருக்க இந்த டெல்லி அப்பளம் தான் போட போறாரு. இப்போ டெல்லி அப்பளமா எக்ஸிபிஷன் வந்தால் டெல்லி அப்பளம், பஜ்ஜி, அதுக்கப்புறமா சோடா எல்லாம் சாப்பிட்டா ஒன்று ரூல்ஸ். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க கைஸ். இதுதான் வந்து ஃபேமஸான அப்பளம். இது வீட்டில் கிடைக்கிற மாதிரி ஆர்டினரி அப்பளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன இதனால் பண்ணுறாங்க, இதனால் இப்படி வருது, டெல்லி அப்பளம் ஏன் பேர் வந்தது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்க. ஃபைனலாக ஒரு சோளாபூரி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். எக்ஸிபிஷனில் சோளாபூரி சூப்பராக இருக்குமா, நல்லா பெருசாக இருக்குமா. சாப்பிட்றியா? போடுங்க. கைஸ், சோளாபூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ பெருசு இருக்கு பூரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவு பஜ்ஜிக்கு வந்திருக்கோம். எக்ஸிபிஷனில் அகைன் அப்பளம் பிடிச்சிச்சு, சோளாபூரி சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக வந்து பாவு பஜ்ஜிக்கு வந்திருக்கோம். இதோட முடிக்க போகிறோம். வாங்க. என்ன மேட்டர்னா செம்ம சூடாக இருக்குது.